விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூருக்கு பக்கத்துல இருக்க ஒட்டநந்தல் கிராமத்தில் மயில் வடிவில் காட்சியளிக்கும் இரட்டை குன்றின் மீது இருக்கிற ஒரு பழமை வாய்ந்த முருகர் கோயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரத்னவேல் முருகர் கோயில். இந்த ஆலயத்தில் உள்ள கருவறையில் செப்பினால் ஆன வேல் மட்டுமே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருது. ஆண்டுதோறும் இந்த கோயில்ல 10 நாள் நடக்கிற திருவிழா ரொம்பவே விமர்சையா நடந்துட்டு வரும். அந்த திருவிழா அப்ப அந்த செப்பு வேல்ல குத்துற எலுமிச்சை பழங்கள் ரொம்பவே பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வருது. 10வது நாள் காவடி பூஜை முடிந்ததுக்கு அப்புறம் மறுநாள் இரவு இடுமன் பூஜை நடைபெறுது. அதை தொடர்ந்து ஊர் நாட்டாமே ஆணி செருப்பின் மீது நின்று முதல் எலுமிச்சை பழத்தை ஏலம் விட ஆரம்பிக்கிறாரு. ஏலத்தை ₹1 இருந்து தொடங்குறாரு. அது 20,000 வரைக்கும் போகுது. இந்த வருஷம் 2025 நடத்தப்பட்ட ஏலத்துல 10 எலுமிச்சை பழங்கள் ₹68,000 வரைக்கும் ஏலம் போச்சுன்னு சொல்றாங்க. ஏலம் எடுத்தவர்களுக்கு இடும்பனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதமும் எலுமிச்சை பழமும் வழங்கப்படுது. பிரசாதத்தை அங்கேயே சாப்பிட்டு எலுமிச்சை பழத்தை அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு போய் பூஜை பண்ணி கொட்டையோட சாப்பிடணும்ன்றது நம்பிக்கை. இந்த மாதிரி பண்றது மூலமா புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும்ன்றத முழுமையா நம்புறாங்க. கடந்த ஆண்டு இந்த எலுமிச்சை பழங்களை ஏலத்துல எடுத்த நிறைய தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சதாகவும் அவங்க இந்த ஆண்டும் இடுமன் பூஜையில கலந்துகிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஏலத்துல ஒட்டநந்தல் ஊர் மக்கள் மட்டும்தான் கலந்துக்கணும்ன்ற விதி ஒண்ணு இருக்கு. ஆனா மத்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு தேவை தேர்ந்ததோ தொட்டநங்கல் ஊர் மக்கள் அந்த ஏலத்துல கலந்துகிட்டு எந்த ஒரு கைமாறின்றி அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி தராங்க. இந்த திருவிழாவும் எலுமிச்சை ஏலமும் பக்தர்களுக்கிடையே பெரும் ஆர்வத்தை உண்டாக்கி இந்த கோயிலோட புகழை பல பேர்கிட்ட கூட்டு போய் சேர்க்குதுன்னு தான் சொல்லணும். சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.